வெல்கம் டு ஜேடி டீச்சிங் சேனல். நான் உங்கள் ஜெயதுர்கா. ஸோ இன்றைக்கி வந்து இம்பார்ட்டண்டான சிஏ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அகழ்வாராய்ச்சிகளை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் கீழடிங்கிற இடத்துல தான் அகழ்வாராய்ச்சி நடக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடம் பட்ஜெட்டில் வந்து இந்தந்த இடத்துக்குலாம் வந்து அகழ்வாராய்ச்சி நடத்த போகிறதாம். அதுக்காண்டி 7 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது தெலுங்கனூர் அப்படிங்கிற ஊரில் அகழ்வாராய்ச்சி சேலம் மாவட்டத்தில் நடக்குது. வெள்ளலூர் அப்படிங்கிற பிளேஸில் அகழ்வாராய்ச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. ஆதிச்சனூர் அப்படிங்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து மணிக்கொள்ளை அப்படிங்கிறது கடலூரில் மாவட்டத்தில் இருக்குது. கிரிவலம் வந்தநல்லூர் அப்படிங்கிறது தென்காசி மாவட்டம். பட்டணமருதூர் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டம். நாகப்பட்டினம் இங்கெல்லாம் வந்து அகழ்வாராய்ச்சி வந்து நடத்த போகிறதாகவும் அதுக்கு 7 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பட்ஜெட் உரையில் யார் வாசித்தாங்கன்னா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து வாசிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் மற்ற மாநிலங்கள்லேயும் அகழ்வாராய்ச்சி நடைபெறுது. பாலூர் அப்படிங்கிற பிளேஸ் ஒடிசாலையும், வெங்கி அப்படிங்கிற பிளேஸ் ஆந்திராலையும், மஸ்கி அப்படிங்கிற பிளேஸ் கர்நாடகாலையும் இருக்குது. அடுத்து என்ன அப்படி பார்த்தா ஆழ்கடல் அகழாய்வு வந்து காவிரி மூப்பட்டினத்திலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் நடைபெறுது. அடுத்து ஈரோடு மாவட்டம் நொய்யல் அருங்காட்சியகம் வந்து 22 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அமைக்கிறதுக்கு. அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகத்துக்கு 21 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சிந்துவெளி நூற்றாண்டு பண்பாட்டு கண்டுபிடிப்பின் நிறைவை ஒட்டி சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் சிந்துவெளி பண்பாட்டு அரங்கு அமைக்கிறதுக்கும் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து மாமல்லபுரத்துலேருந்து திருவண்ணாமலை 2 பிளேஸ்லையும் தமிழ் பண்பாட்டு அருங்காட்சியகம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5 பொன் சிலைகளுக்கு மரபுசார் காட்சி அரங்கம் ஏற்படுத்தணும். அதுவும் எத்தனை கோடினா 40 கோடியில் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன 5 பொன் சிலைக்கான ஒரு அருங்காட்சியகத்தை எழும்பூரில் வந்து ஏற்படுத்த போகிறாங்க. அதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது 40 கோடி. ஓகேவா? ஸோ சிவகங்கைனா கீழடி, தெலுங்கனூர் சேலம். ஸோ அப்படி கூட ல வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கோயம்புத்தூர் வெள்ளலூர் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கொய்யாக்கா உள்ள எப்படி இருக்கும், வெள்ளையாக இருக்கும், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கள்ளிக்குறிச்சி ஆதிச்சனூர். அடுத்தது கடலில் வந்து முத்து மணிலாம் எடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மணி கொள்ளை, இல்லைன்னா கடலில் போயில கொள்ளையடிச்சிட்டாங்க கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தென்காசி கிரிவலம் வந்தநல்லூர். காசிக்கு வந்தால் ரொம்ப நல்லது. ஸோ கிரிவலம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிரிவலம் வந்தநல்லூர் தென்காசி, காசிக்கு கிரிவலம் வந்தால் நல்லது. ஓகேவா? ஸோ தென்காசி கிரிவலம் வந்தநல்லூர் அப்படின்னு படிச்சுக்கோங்க. தூத்துக்குடி பட்டணமருதூர். பட்டணத்துக்கு போயிட்டா என்ன பண்ணணும், அங்கிட்ட இங்கிட்ட துப்பக்கூடாது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பால்லாம் எடுத்துக்கோங்களேன், பசும்பால்லாம் ரொம்ப டிமாண்ட். ஸோ ஓடி போய் வாங்குவோம். ஸோ ஒடிசானா பால். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படித்தா எப்போயுமே மறக்காது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன சப்ஜெக்ட் வேணும் சொல்லுங்கள். நன்றி.